வெல்கம் டு தீபா என்கேடி சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இந்த தோட்டத்தை தான் சுற்றி பார்க்க போகிறோம். தோட்டத்தில் என்னென்ன பழங்கள் பூக்கள் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மணி காலை 6 மணி 6:30. பாருங்கள் எவ்வளோ கூலிங்காக இருக்குன்ட்டு. ஃபுல்லாக பனி மூட்டமாக இருக்குது. எல்லா இடத்துலையும் ஒரே பனி மூட்டம் தான். சரி வாங்க, நம்ம பழங்கள் காய்கறிகள் இருக்கிற மரங்கள்லாம் பார்க்கலாம். இதுதான் ஹைப்ரிட்டு ஆரஞ்சு பழம். இதில் ஒரு 4 எடுத்துக்கலாம் பழுத்ததாக பார்த்து. ஹைப்ரிட்டு ஆரஞ்சு பழம் ஒரு 4 பழம். சின்ன சைஸாக தான் இருக்குது. இப்போ தான் செடி இதாகுது. ஆனால் சின்னதிலே பாருங்கள் எவ்வளோ காய் காய்ச்சிருக்குன்னு. நல்ல பழுத்த பழமாக ஒரு 4 பழம் எடுத்துக்கலாம். இது வரைக்கும் பறித்து டேஸ்ட் பண்ணதில்லை. இன்றைக்கி பார்க்கலாம். இன்றைக்கி தான் பழுத்திருக்கு. எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஆரஞ்சு பழம் சோளா எப்படி இருக்குது. சின்னதாக இருக்கும், குட்டி குட்டியாக. இங்கே படர்ந்துருக்குல்ல கொடி, இதெல்லாம் சொரக்காய் கொடி. பாருங்கள் எவ்வளோ எந்த அளவுக்கு படர்ந்துருக்கு பாருங்கள். சொரக்காய் பிஞ்சை பாருங்கள். இப்போ தான் பிஞ்சு வச்சுருக்கு. நல்லா காய் நல்லா சைஸாக ஒரு 2, 3, 5 கிலோ சைஸில் வருது. இட்லி பூ. சரி, அடுத்ததாக நம்ம தோட்டத்தில் உள்ள அடுத்த பழம். இந்த பழத்துக்கு பேர் தெரியல. பேர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா சின்ன தக்காளி மாதிரி இருக்கும் பாருங்கள். இந்த பழத்துக்கு பேர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். சோப்பர் பேர் மேலே நல்லா பழுத்துக்கு போகிறாங்க. ஆள் மட்டும் போகிற போகுது. இன்னும் பழுக்கும். இன்னும் ரெட் கலரில் வரும். ஒரு வெளியே காண்டி பறிக்கிறோம். அடுத்தது பார்க்க போகிறது மலை எலுமிச்சை பழம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கடையில் உள்ள பழம்லாம் எவ்வளோ சின்னதாக இருக்கும். இதை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. நல்ல பெருசாக இருக்குது பழம். ஆனால் கொஞ்சம் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட் வருது. நம்ம இது வேண்டாம். நம்ம அடுத்த இன்னொரு பலாமரம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பலாப்பழ மரம், ஜாக் ஃப்ரூட் இப்போ தான் வருது. இனி இன்னொரு வருஷத்தில் காய் காய்ச்சிரும். அப்புறம் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். அப்புறம் மாடு, நாட்டு மாடு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பசு மாடு, ஒரு காளை மாடு, அப்புறம் ஒரு கன்றுக்குட்டி. கோழிகள்லாம் இருக்குது. எல்லாம் மேய போயிட்டு எதுக்குன்னு தெரியல. அந்த எல்லா தென்னை மரம் மூட்லேயும் கத்தாழை வச்சுருக்காங்க. அது என்ன காரணம்னு உங்களுக்கு தெரியல. தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இது சீத்தாப்பழ மரம். சீத்தாப்பழ மரம் பழம் ஒன்றும் இல்லை. இப்போ தான் பழம் ஒன்றும் இருந்த மாதிரி இல்லை. இல்லை, பிஞ்சாக தான் இருக்குது. பறிச்சிருப்பாங்க. சரி, அடுத்தது பார்க்கலாம் வாங்க. அடுத்தது ஸ்டார் பழம். இந்த பழமே நாங்கள் இங்கே வந்து தான் பார்க்குறோம். நல்ல புளிப்பு இருக்கும். நல்லா பழுத்துச்சுன்னா ஸ்டார் பழம். ஏகப்பட்ட பழம் இருக்குது. நான் வந்து தரேன். இதுதான் ஸ்டார் பழம். இது இன்னும் கொஞ்சம் பழுக்கணும். நல்ல மஞ்சள் கலரில் வந்தால் தான் பழுத்ததாக அர்த்தம். போதுவா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அண்ணாச்சி. இது ஸ்டார் பழம். எதுக்கு ஸ்டார் பழம்னா, இதை குறுக்க வாக்கில் கட் பண்ணோம்னா ஸ்டார் ஷேப்லேயே இருக்கும். சரி வாங்க போகலாம். உள்ள பிராய்லர் சிக்கன் வளர்ந்துக்கிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் கொல்லாம்பழம். எங்கள் ஊரில் கொல்லாம்பழம் சொல்லுவோம். சில ஊரில் முந்திரி பழங்கிறாங்க. ஆனால் எங்கள் ஊரில் கொல்லாம்பழம்னு சொல்கிறோம். இது இப்போ இந்த சீசனில் இப்போ தான் பூ பூத்துருக்கு. இனிமேல் தான் காய் காய்க்கும். நல்ல டேஸ்ட்டு, நல்ல இனிப்பாக இருக்கும் பழம். இது வந்து மல்பெரி இன்னும் காய்க்கல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பழமும் நல்லாயிருக்கும். இது பிளாக்பெரி வகையை சார்ந்தது மல்பெரி. அப்படியே வந்தீங்கன்னா நெல்லிக்காய் மரம். புளிப்பான நெல்லிக்காய் எப்படி காய்ச்சிருக்கு பாருங்கள். கொத்து நல்ல காய். நல்ல பிஞ்சாக தான் இருக்குது. நல்ல காய் காய்க்குது. அப்படி வந்தீங்கன்னா வாழாங்கொட்டை, நம்ம ஊர் பாதாம் மரம். இனி எல்லாம் சும்மா அளவுக்கு வைக்கிற மரம் தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் தென்னை மரம், அந்த மரம்லாம் இருக்குது. சரி வாங்க போகலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் பழ மரங்கள் பின்னாடி இருக்குது. காலையில் அங்கே இந்த இடத்துக்கு போக முடியல. கொய்யாப்பழ மரம் இருக்குது, அப்புறம் அத்திப்பழ மரம் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் தூரத்தில், ஆனால் அது இன்னும் இதாகலை. பக்கத்துலேயே பேரிச்சம்பழ மரம் இருக்குது, அதுவும் இன்னும் பூ எதுவும் பூக்கலை. இப்போ தான் மழைக்கு தழுத்து இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் முன்னாடி வாழை மரம் இருக்குது. வாழை இன்னும் கொலை தலைக்கணும். அப்புறம் பூக்கள் இருக்குது நிறைய. அதை வேற ஒரு வீடியோவாக நான் போடுறேன் அப்புறமா. ஏன்னா அதுவே நிறைய பூ இருக்குது. காலையில் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன்னா ஏகப்பட்ட வேலை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன மரம் என்ன காயின்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்லாமா என்னன்ட்டு ஏதாவது சொல்லுங்கள். என்னன்னு தெரில. வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூரியனில் ஆரம்பித்தேன், சூரியன்லேயே முடிச்சுக்கிறேன். பாய் பாய்.